அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைய காணொளியில் காண விரும்புவது கோபத்தை நிரந்தரமாக குறைக்கும் நெல்லிவனநாதர். நாம் அனைவருக்குமே கோபம் என்பது வருவது இயல்புதான். சில சமயங்களில் அந்த கோபம் ஒரு பெரிய அழிவை நமக்கு ஏற்படுத்தி விடுகிறது. கோபம் என்பது ஒரு நோய் அல்ல, ஆனால் அது நமக்கு நோயை விட கொடியது. நோய் வந்தவன் கூட அவன் அந்த நோயால் மட்டுமே பாதிக்கப்படுகிறான். ஆனால் கோபம் வந்தவர் அந்த கோபத்தினால் அவர் மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கும் அனைத்து மக்களையும் சேர்த்து அழித்து விடுகிறது. இதைத்தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றும் தன்னையே கொல்லும் சினம் என்று 10 பொருட்களை வைக்கலாமே என்று அதிகாரத்தின் கீழ் வழங்கி மனிதர்களை கோபம் கொள்ளாதீர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு மனிதன் மொத்த கோபம் கொந்தளித்து கோபம் கொள்ளும்போது அவனது உடலில் இயக்க நீர்நிலைகளின் சுரப்பு மாறுபடுகிறது. இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. நாளும் மூளையில் இரத்த கசிவு, இருதய தாக்கம் போன்ற உடல் பிரச்சனைகளை அவன் சந்திக்க நேர்கிறது. மேலும் கடுமையான மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. விரைவில் அவன் இறக்க நேரிடும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த யோகா, தியானம் போன்ற விஷயங்களை நாம் கவனம் செலுத்தினாலும் அதுக்கு கட்டுப்படுத்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த கோவிலின் திருத்தலத்தின் அமைவிடம் திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும், மன்னார்குடியில் இருந்து கிழக்கு 23 கிலோமீட்டர் தொலைவிலும் அமர்ந்துள்ளது. திருநெல்லிக்கா திருத்தலம். நடை திறந்திருக்கும் நேரம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இங்கே மூலவராக நெல்லிவனநாதர் காட்சியளிக்கிறார். இங்கே நெல்லி மரத்தை தலை விருட்சமாக கொண்டு விளங்கும் ஆலயம் இந்த திருத்தலம் ஆகும். இதுதான் திரு நெல்லிக்கா ஆகும். மேற்கு நோக்கி எழுந்து நிற்கும் 5 நிலை ராஜகோபுரத்தின் முன்பே வெளியில் கொடிமரமும் நந்தி மண்டபமும் இருப்பது வித்தியாசமான அமைப்பாக உள்ளது. உள்ளே சுயம்பு மூர்த்தியாக மூலவர் நெல்லிவனநாதரும் மேற்கு பார்த்த வண்ணம் அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் மாசி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 7 நாட்கள் மாலை 5 மணி அளவில் சிவலிங்கத்தை சூரிய கதிர்கள் தழுவிச் செல்லும் காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இது அனைத்து பக்தர்களையும் பரவசம் செய்யும் நிகழ்வாகவும் சோழர்களின் கட்டிடக்கலை மற்றும் வானவியல் அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. தெற்கு நோக்கிய சன்னதியில் மங்களேஸ்வரி என்ற அம்பிகை அருள்பாலிக்கிறார். கோபம் குறைந்து துர்வாசர். பொதுவாக முனிவர்கள் அனைவருமே மனதை ஒருநிலைப்படுத்தும் யுக்திகளை நன்கு அறிந்தவர்கள். பிறருக்கு உபதேசம் செய்வது அவர்களில் ஒருவரான துர்வாச முனிவருக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் பொங்கி வந்துவிடும். உடனடியாக சாபம் கொடுத்து விடுவார் என்பது புராண கதை. அப்படிப்பட்ட துர்வாச முனிவரை இந்த தலத்தில் கோபம் குறைத்து சாந்தமானார் என்று தல வரலாறு கூறுகிறது. எனவே கோபம் அதிகமுள்ள மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த திருத்தலத்தில் நீராடி நெல்லிவனநாதரின் பாதத்தில் எல்லா பாவங்களையும் இறக்கி வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இங்கு தல விருட்சமாக இருக்கும் நெல்லி மரத்தை சுற்றி வந்து அதன் அடியில் அமர்ந்து சற்று நேரம் கண்மூடி தியானிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கோபம் என்பது நம்மை விட்டு விலகி போகும் என்பது கோயிலின் உண்மை கூற்றாகவே உள்ளது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து நல்ல மாற்றத்தினை கண்டுள்ளனர். எனவே வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் அனைவரும் இங்கு சென்று வர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று என்னும் காணொளியில் காண விரும்புவது பெண்களின் நோய் அகற்றும் சொர்ணாம்பிகை அம்மனின் அற்புதங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். உலகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த கடவுள்களுக்கு இணையாக
பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள். பழங்காலத்தில் இருந்தும் சரி, இப்பொழுது வரைக்குமே பெண்கள் மதிப்பு அதிகம். ஏனெனில் நம்மை உருவாக்கியதும் ஒரு தாய்தான். அப்படி அந்த தாய் போல அந்த பெண்களுக்கு ஒரு தாயாக விளங்குபவள் சொர்ணாம்பிகை அம்மாள். இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலும், குடவாசலில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும், கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆண்டாள் கோயில் என்று அன்புடன் மக்களால் அழைக்கப்படும் கடுவாய் கரைப்புத்தூர். இங்கே இருக்கும் குடமுறுக்கு ஆற்றின் பழைய பெயர் கடுவாய் என்பதாகும். அதனால் இந்த பகுதிக்கு கடுவாய்புத்தூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கோவில் நடை திறக்கும் காலம் தினமும் காலை 8 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். மூலவராக கோயில் கருவறையில் சொர்ணபுரீஸ்வரர் இருக்கிறார். அதற்கு தெற்கு நோக்கி சன்னதியில் சொர்ணாம்பிகை அம்மன் உள்ளார். இந்த கோயிலில் உள்ள சிலையானது 6 அடி உயரத்தில் காட்சி தரும். அது நம் கண்களுக்கு மிகுந்த ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். மேலும் சண்டிகேஸ்வரி, பைரவர், சூரிய சந்திரர், தட்சிணாமூர்த்தி, நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன. இந்த ஆலயம் குறிப்பாக பெண்களுக்கு என்று தனித்தலமாக ஒரு புண்ணிய தலமாக உள்ளது. ருது பரிகார தலமாகவும் விளங்குகிறது. பொதுவாக திருமண தடையை நீக்குவதற்கும், குழந்தை பேறு பெறுவதற்கும், பல்வேறு நோய்களை களைவதற்கும் ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்ற திருக்குளத்தில் நீராட வேண்டும். பின்னர் 7 எலுமிச்சம்பழம் கொண்டு 2 மஞ்சள் கிழங்கு கொண்டும் வந்து ஆலயத்திற்கு கொண்டு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த பெண் மடியில் ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு எலுமிச்சம்பழமும் வைக்க வேண்டும். பின்னர் அதை இறைவனுக்கும் இறைவிக்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த பெண் 7 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 7 திங்கட்கிழமைகள் செய்து வந்தால் ருது தோஷம் விளங்கும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள பெண்களும் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்யலாம். இவ்வளவு மகா சக்தியை இந்த ஆலயத்திற்கு அளிப்பது அம்பிகையின் கருவறையினுள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த சக்கரங்கள் என்று கூறப்படுகிறது. எனவே வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் சரியான வயதில் பூப்பெய்தில் பிரச்சனை ஏதாவது தோஷம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் உறுதியாக இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனின் அருள் பெற்று அந்த தோஷத்தை நீக்கி அவர்களின் வாழ்க்கையை செழிப்படைய செய்யுங்கள். இன்னும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் மாந்திரீக தோஷம் போக்கும் திருத்தலங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சரியான பாதைகளை முயற்சி செய்திருந்தாலும் பின்னடைவு தொடர்ந்து கொண்டே ஏற்பட்டு கொண்டே இருந்த வண்ணம் இருக்கும். நாம் அவை என்னவென்று அதற்கான காரணம் என தெரிந்து கொள்ள நிறைய இடங்களில் கேட்டபோது உங்களுக்கு செய்வினை ஏவல் இது போன்ற விஷயங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணங்களை கூறுவார்கள். அவ்வாறு மற்றவர்கள் செய்து வைத்த பில்லி சூனியம் ஏவல் போன்ற வினைகளை எப்படி நாம் தீர்ப்பது என்ற எண்ணம் நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு புனித தலமாக ஆனைமலை மாசாணியம்மன் திகழ்கிறார். இந்த கோயில் பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலையில் மாசாணியம்மன் கோயில் உள்ளது. நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு 15 கிலோமீட்டர் தூரத்தில் சேத்துமடை செல்லும் பாதையில் ஆனைமலை பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து அதிக அளவிலான பேருந்துகள் இந்த கோயிலுக்கு செல்லும் வண்ணம் உள்ளது. இங்கே முழு முதற் கடவுளாக மாசாணியம்மன் இருக்கிறார்.
கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயில் மயான மண்ணில் அமைந்துள்ளது. மயான மண்ணில் இருப்பதால் மாசாணி அம்மன் என்று பெயர் பெறுகிறது. சுமார் 17 அடி நீளமுள்ள ஒரு பெரிய உருவமாக மேற்கே தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டிப்படுத்த நிலையில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இவரின் கால் மாட்டில் அசுரன் ஒருவர் உருவம் உள்ளது. பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே செய்யும் பரிகார முறைகள். அதாவது மகாமுனி அப்பரின் தெற்கு புறம் லிங்க வடிவத்திலான கல் ஒன்று உள்ளது. சூனியம், ஏவல் இது போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கல்லின் மீது மிளகாயை அரைத்து துவையலாக பூசப்படுகிறது. நாம் யாரால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்முடைய சொத்துக்களை யாராவது திருடி இருந்தாலும் சரி, இல்லை நமது உடைமைகளை பறிகொடுத்திருந்தாலும் சரி, திருட்டு போன்றவற்றால் ஏமாற்றப்பட்டுவிட்டாலும் சரி, நம்மை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்களும் சரி, நம்மை தினசரி துன்பம் செய்கின்றவர்களாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் தீமைகளை நம் மனதில் நினைத்து கொள்ளாமல் அம்மனிடம் முறையிட்டு இங்கே வந்து அம்மனின் முன்னால் நின்று தங்களுக்கு எதிரிகளால் நேர்ந்த கொடுமைகளை மனமிட்டு வருந்தி நினைத்து அம்மனிடம் முறையிட்டு கோவிலின் தென்மேற்கு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாய் துவையலாக அரைத்து எடுத்து மேலே குறிப்பிட்டுள்ள இடத்தில் உள்ள லிங்க வடிவிலான கல் மீது பூசிவிட்டு செல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் பரிகாரம் பெறுவதும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை மாசாணி அம்மன் அவர்கள் உடனே வழங்குவார், நீதித்தன்மையை நிலைநாட்டுவார். எனவே பொதுமக்கள், அதாவது பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் சரி ஒரு முறை இந்த கோயிலுக்கு சென்று மற்றவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை அம்மனிடம் விளக்கி கூறி அதற்குரிய பரிகாரங்களை தேடி பெற்று எதிரிகளுக்கு தக்க தண்டனை அம்மன் வழங்குவார். அனைவராலும் உண்மையான நிகழ்வாகவே நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக இந்த ஒரு காணொளியை உங்களுக்கு வழங்கியதில் பெருமை கொள்கிறோம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் காணொளியில் இன்றைக்கு காண விரும்புவது அனைத்து சிவன் கோயில்களிலும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். உலகின் முதல் முழு கடவுள் ஆன ஆதிலிங்கமே, அதுவே சிவபெருமானின் அற்புத தோற்றம். எங்கும் சிவமயம், உலகத்தின் அரசன் அவனே. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி, நாம் அனைவரும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், நான் சிவனே என்று தான் இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படி என்று. அப்படி நாம் கூற காரணம் என்ன? நாம் ஒரு செயல்களை செய்தாலும் அந்த செயல்களின் வரும் முடிவும் நம் கையில் இல்லை. அவை அனைத்தும் பார்த்து கொண்டிருப்பவர் நம் பரம்பொருளாக தினசரி மனதார வணங்கும் இறைவன் சிவபெருமான் ஆவார். அவருக்கு தோற்றம் 1, 2 கிடையாது. நாட்டில் அசையும் அசையா அனைத்துமே அவரின் தோற்றமே ஆகும். இயற்கையின் முழு உருவமும் சிவபெருமான் ஆவார். உலகத்தின் தொடக்கமும் முடிவும் அவரது கையிலே உள்ளது. அப்படியே அனைத்து மகா சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு இறைவன் பரம்பொருள் சிவபெருமான் ஆவார். சிவபெருமானுக்கு நாட்டில் பல்வேறு புனித தலங்கள் உள்ளன. இந்துக்களின் முழு முக்கிய முதன்மை கடவுளும் அவரே. அப்படி நாம் சிவன் கோயில்களில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இக்காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக சிவன் கோயில்களில் நாம் உள்ளே நுழைந்தவுடன் நமது கண்களில் ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரம் எப்போதும் காட்சி தரும். கருவறையில் இருப்பவர் மட்டுமே மூலவர் கிடையாது. அங்கு இருக்கும் அனைத்துமே சரி மூலவர் உருவம்தான். நம் உள்ளே செல்லும் முன் அந்த ராஜகோபுரத்தை அந்த இறைவனின் உருவமாக நினைத்து மனதார வணங்க விட்டு செல்ல வேண்டும். நம்மால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்ம எங்கிருந்தாலும் சரி அந்த சிவன் கோபுரத்தை, அதாவது ராஜகோபுரத்தை தூரத்தில் நின்று வணங்கினாலும் சிவனின் வணங்குவதற்கு சமமாகும். எனவே அந்த கோபுரமே கோடி தரிசனமாகும். நாம் முதலில் கோயிலில் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்களில் முதலில் தெரிவது அங்கு இருக்கும் பலிபீடம் ஆகும். நாம் அங்கே அருகில் சென்று கீழே விழுந்து உடலில் உள்ள காமம், கோபம்,
பேராசை, பற்று, அகங்காரம் போன்ற அனைத்தையும் இந்த இடத்தில் பலி கொடுத்துவிட்டு இறைவனை வணங்கி செல்ல வேண்டும். ஏனெனில் இவை அனைத்துமே மனித உடலில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். நாம் உள்ளே செல்ல இடமானது இயற்கையின் உருவமாக இருக்கின்ற ஆதிசிவன் ஆகும். நாம் அங்கே உள்ளே போகும்போது நல்ல மனதுடன், தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இருப்பது தூப ஜஸ்டம்பம் அல்லது கொடிக்கம்பம் ஆகும். ஒரு கோயில் திருவிழா நடைபெறும் பொழுது அதனை பற்றி இந்த கொடிக்கம்பத்தில் தான், கோவில் திருவிழாவை பற்றி அந்த கொடிக்கம்பத்தில் தான் கொடியினை ஏற்றி அங்கு இருக்கும் ஊர் மக்களுக்கு தெரியும்படி உயரத்தில் பறக்க விடுவார்கள். அதற்கு அடுத்து சிவனின் முக்கிய வாகனமான நந்தி மண்டபம் அமைந்திருக்கும். நந்தி அவருடைய முக்கியமான வாகனம் ஆகும். இதுவே இதனை மனதார வணங்கிவிட்டு பின்னரே நாம் சிவனை வணங்க வேண்டும். எல்லா சன்னதியிலும் முதலில் அருள் பாலிக்கும் இறைவன், அதாவது முதல் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு நாம் தோப்பு கரணங்களை போட்ட பின்பு உள்ளே நாம் சிவபெருமானை வணங்கிவிட வேண்டும். பின்னர் பக்கத்தில், அதாவது பிரகாரத்தில் உள்ள சுப்பிரமணியம், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, பைரவர் ஆகிய கடவுள்களை நாம் மனதார வழிபட வேண்டும். கடைசியாக நாம் இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லிவிட்டு வெளியே வர வேண்டும். நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி, அங்கே இருக்கும் மூலவரை வணங்கிவிட்டு அந்த கோயிலின் ஆலயத்தில் சிறிது நேரம் அமர்ந்து நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்பதை நீயே பார்த்து கொள் இறைவா, எனக்கு தேவையானதை அளிப்பாய் என்ற மனதார அவரை வெளியில் பிரார்த்திக்க வேண்டும். என்ன கொடுக்கின்றாயோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு மனப்பக்குவத்துடன் அவர்களின் கோரிக்கையை வேண்ட வேண்டும். இறுதியாக மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து நமஸ்கார வணக்கம் செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். இவ்வாறு சிவன் கோயில்களில் உள்ளே நுழைந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை உங்களுக்காக இந்த காணொளியில் நாங்கள் விரைவாக எடுத்துரைக்கிறோம். உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் சிவபெருமான் அவர்களின் நிச்சயம் நிறைவேற்றுவார். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று காணொளியில் காண விரும்புவது வேலைவாய்ப்பு அள்ளித்தரும் முருகன் வழிபாடாகும். சமுதாயத்தில் ஒரு பெரும் மரியாதை கிடைக்கும். நீங்கள் அரசு வேலைக்கு சென்று இருந்தால் அதற்குரிய மரியாதை அந்த ஊர் பொதுமக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள். அதுவே நீங்கள் படித்திருந்தும் வேலை இல்லாமல் இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். இவன் சாதாரணமாக இருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்கால திட்டமிடல் ஒன்றும் இல்லை என்று அவர் மனதில் நினைத்து கொண்டிருப்பார்கள். நம் சமுதாயமானது நம் வேலை வாய்ப்பினை வைத்து நம்மை எடை போடுகிறது. அந்த வேலைவாய்ப்பு தான் முன்பு சொன்னது போல் எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை. நாம் ஒரு கட்டத்தில் நம்முடைய இலக்கானது அதனை கைவிட்டுவிட்டு வேறொரு பணிக்கு பிடித்தும் பிடிக்காமல் பணி செய்து கொண்டிருப்போம். இன்று காணொளியில் காண விரும்புவது வேலை வாய்ப்பினை அள்ளித்தரும் முருகன் வழிபாடாகும். நாம் அனைவருக்குமே தெரியும், பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்படி அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய வேலை ஒன்று வேண்டும் என்பது தெரியும். நாம் எவ்வளவு போட்டித் தேர்வுகளில் முயற்சி செய்திருப்போம். தொடர்ந்து அரசு தேர்வுகள் போன்ற அனைத்து தேர்வுகளிலும் முயற்சி செய்திருப்போம். இருந்தாலும் தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கை வளமாக நிச்சயம் நகர வேண்டுமென்றால் அதற்கு இறைவனிடம் அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்படி ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் பின்பற்றக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக நம் காணொளியில் கூற விரும்புவது முருகன் கோயில் உள்ளது. வேலை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய எளிதான ஒன்று கிடையாது, மிகவும் அரிதான விஷயமாகும். பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே சரி, இதற்கான பணிகளை தினசரி செய்து கொண்டிருக்கிறோம். வேலை ஒன்று வேண்டும் என்று. உதாரணமாக, நிறைய படித்து இருந்தால் மட்டுமே சென்றிருந்து அங்குள்ள சிரமங்களை அனுபவித்து கொண்டிருப்போம். இவ்வாறு வேலை செய்யும் இளைஞர்கள் நாட்டில் பல கோடி பேர் உள்ளனர்.
நாம் எதற்காக முயற்சி செய்தோம்? எது நம்முடைய முக்கியமான பணி? அதனை அனைத்தையும் மறந்து இந்த தோல்வி நம்மை தோற்கடித்து தவறான பாதையில் கொண்டு சேர்த்துவிடும். எனவே இது போன்ற கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நாம் பிடித்த வேலையானது எப்படி அடைய வேண்டும் என்பதை இக்காணொளியில், முருக ஆலய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அனைத்தையும் இக்காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக கிழமை முக்கியமானதாக இருக்கும். அவற்றுள் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். எனவே முருக பக்தர்கள் நாட்டில் நிறைய பேர் தங்களுடைய தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, இல்லை ஒரு தொழிலில் லாபம் ஈட்டும் வழிகளை மேற்கொண்டாலும் சரி, அதற்கான திட்டமிடுதல் போன்ற பணிகளை செவ்வாய்க்கிழமைகளில்தான் அதிகம் ஈடுபடுவார்கள். அப்போதுதான் முருகப்பெருமானின் அருள் நமக்கு உண்மையாக கிடைக்கும் என்பதில் அவர்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கும். எனவே வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாருங்கள் காணொளியில் செல்லலாம். அந்த வேலையில் சேர்ந்து கொள்வோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று தங்களுடைய கனவு வேலையை விட்டுவிட்டு சாதாரணமாக ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இப்படி தாங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்க முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நல்ல வேலை கிடைக்க வேலவன் வழிபாடு வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய கிரகமாக திகழ்பவர் சூரிய பகவான் ஆவார். இருப்பினும் தெய்வங்களை நாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது வேலை தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முருகப்பெருமான் உதவி செய்வார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு முறையை பார்ப்போம். இந்த வழிபாட்டை நாம் முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும். சரியாக சூரிய உதயம் ஆகும் பொழுது செய்வது சிறப்பு. முதல் நாளே நல்ல தேங்காயாக பார்த்து 3 தேங்காயை வீட்டிற்கு வாங்கி வரவும். அதை நன்றாக சுத்தம் செய்து அதில் மஞ்சள் தடவி வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் சூரியன் உதயம் ஆகும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்குள்ள முருகப்பெருமானின் சன்னதிக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அது முழுவதும் பச்சரிசி பரப்பி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் எடுத்து வந்த தேங்காயை சரிசமமாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். பிறகு தேங்காய்க்கு சந்தனம், குங்குமம் வைத்து பச்சரிசியின் மேல் வைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தேங்காயில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து செவ்வரளி பூக்களை உதிரியாக வாங்கி வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை மனதிற்குள் வைத்து கொண்டு அந்த பூக்களை மாலையாக தொடுத்து முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும். சிறிது உதிரி பூக்களையும் எடுத்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதாக கொடுத்து விடுங்கள். பிறகு உங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலை கிடைக்க வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். இப்படி தொடர்ந்து 6 வாரங்கள் 6 தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையை சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த வேலை நினைத்தபடி கிடைக்கும். எனவே வேலை தேட வேண்டாம், அதுவே நம்மை தேடி வரும் என்று நினைக்காமல் வேலையை தேடிக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்தால் முருகனின் அருளால் நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். முன்பு சொன்னது போல் வேலை தேடாமல் முருகன் வழிபாடு மட்டுமே செய்து கொண்டிருந்தால் வேலை கிடைக்காது. இளைஞர்கள் வேலைக்கு உண்டான பணிகளை தினசரி தேடிக்கொண்டே இருங்கள். உங்களுடன் முருகப்பெருமான் கண்டிப்பாக கூட வருவார். அவரும் உங்களுடைய கஷ்டங்களில் பங்கு எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வேலை கிடைக்க விரைவில் உதவி செய்வார். எனவே இளைஞர்கள் இவை அனைத்து முயற்சிகளையும் தினசரி பின்பற்றி முருக வழிபாடு செய்து நல்ல வாழ்க்கை அடைய தெய்வீக சேனல் சார்பாக வேண்டுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை காண்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது பேரழகில் சிறந்து விளங்கும் முருகப்பெருமான் அவர்களின் பொன்னான
வைகாசி விசாக திருவிழாவை பற்றி. முருகப்பெருமான் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பூமியில் அவதரித்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர். இதில் விசாகன் என்பதில் வி என்றால் பறவை, அதாவது அந்த பறவை என்பது மயிலை குறிக்கும். சாகன் என்றால் பயணம் என்பது பொருள். இவ்விரண்டையும் இணைத்து பார்த்தால் மயில் மீது பயணம் செய்வான் என்று பொருள். முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருப்பது நமக்கு அனைவருக்குமே தெரிந்தது. 6 முகத்துடன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். சூரபத்மா, தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். காலம் காலமாக அவர்களை அடிமைகளாக வைத்திருந்ததன் மூலம் கடவுள்களுக்கு சொல்லாத துன்பத்தை ஏற்படுத்தினர். தேவர்கள் உதவிக்காக சிவனை வேண்டினர். சிவபெருமான் தியானம் செய்தார் மற்றும் அவரது 3வது கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. எனவே ஸ்கந்தா என்று அழைக்கப்படுகிறார். அக்னி தீப்பொறிகள் மிகவும் தாங்க முடியாதவையாக இருந்தன. எனவே அவற்றை அக்னி மற்றும் வாயு மூலம் புனிதமான கங்கை நதிக்கு கொண்டு சென்றனர். அவர்களை அங்கே இறக்கினர். நீர் நாணல்களால் மூடப்பட்ட சரவண குலத்திற்கு கங்கை அன்னை தீப்பொறிகளை சுமந்தாள். தீப்பொறிகள் உருமாறி குளத்திலிருந்து மலர்ந்த 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் இங்கு காட்சியளித்தார். பிப்ளேயஸ் விண்மீன்கள் நட்சத்திரங்களான 6 கிருத்திகைகள் எனப்படும் 6 நட்சத்திரங்களான 6 குழந்தைகள் பாலூட்டப்பட்டன. எனவே அவர் கிருத்திகரின் மகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார். நாம் எப்படி நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை பிறந்தநாள் வருகிறதோ அதேபோல் முருகப்பெருமானுக்கு இது பிறந்தநாள் ஆகும். அவருடைய ஆலயங்கள் அனைத்தும் கோயில்களிலும் மிகவும் சிறப்பாகவும் அன்னதானம் மற்றும் அனைத்து பக்தர்கள் வேண்டுதல்களும் இன்று நிறைவேற்றப்படுகிறது. முருகப்பெருமான் அவர்கள் இன்று காண்பது நம் கண்களுக்கு செய்த பாக்கியமாகும். அவ்வளவு அழகுடன் இன்று காட்சி தருகிறார். விண்ணுக்கிரக அரகரோகரா என்ற கோஷம் எங்கும் எழும்புகிறது. இந்த விரத தினத்தில் நாம் முழு கடவுளான முருகன் பெருமானை மனதார நினைத்து விரதம் இருந்தால் நமக்கு தேவையான அனைத்து நல்ல விசேஷங்களும் முருகப்பெருமான் பார்த்து நமக்காக அர்ப்பணிப்பார். கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலத்தில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரைகளாகவும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் திரளாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளன. தங்கள் நேர்த்தி கடனையும் செலுத்துகிறார்கள். என் சிறப்பு வாய்ந்த நாட்களில் முருகன் ஆலயங்களில் பெரும் மகா உற்சவம் நடைபெறுகிறது. அதில் முருகப்பெருமான் அவர்களை செய்து மக்கள் வேண்டுதலுக்காக அருள் பாலிக்கிறார். இந்த முருகன் பிறந்த நாளான வைகாசி விசாகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுமே சரி நல்ல புக்தி கூர்மையுடன் பிறப்பார்கள் என்பது இறை நம்பிக்கை. முருகனின் 6 முகங்கள் பின்னர் பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் தழுவி 6 தலங்களை மற்றும் 12 கைகளுடன் ஒன்றாக ஆக்கினார். அதனால் அவர் சண்முகா என்று அழைக்கப்படுகிறார். முருகனின் 6 முகங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், ஊடுருவல், உயர்ந்த கருணை மற்றும் ஞானத்தின் முதன்மையான ஆதாரம். அவர் அனைத்து அறிவின் கடவுள் மற்றும் அவரது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற ஆதி அண்ட வார்த்தையில் அர்த்தத்தை வழங்கினார். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்நாளில் குடை, செருப்பு, மோர், பானம், தயிர், சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப்பேறு கிட்டும், குழந்தை பேரும் உண்டாகும், குலம் தழைக்க ஓங்கும், ஆபத்துக்கள் அகலும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள்.
அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. மொத்த திருச்செந்தூர் நகரமும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தில் திருச்செந்தூர் தற்போது காணப்படுகிறது. விடிந்தவுடன் முருகனை தரிசிக்க பல ஆயிரம் பக்தர்கள் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். விழாவில் பங்கேற்பதற்காக கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தங்கியுள்ளனர். இதனிடையே நாளை வைகாசி விசாகத்தையொட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் விரதத்தின் நிறைவாக மீன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடித்து கொள்வது வழக்கமாகும். இந்நிலையில் கோவில் வளாகத்தில் மீன் சமைப்பது அசைவம் சாப்பிடுவது விதிகளுக்கு எதிரானது என்பதால் திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கோயில் ஆணையர் கார்த்திக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதுபோல் மாலையில் வீட்டிற்கு முருகன் படத்திற்கு முன் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் போன்ற முருகனுக்கு உரியவற்றை படிக்க வேண்டும். கடைசியாக முருகனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அது மட்டுமின்றி உங்களால் முடிந்தால் பிறருக்கு வைகாசி விசாகத்தன்று அன்னதானம் வழங்குங்கள். வைகாசி விசாகம் விரதம் நன்மைகள். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரிகை பாக்கியம் கிட்டும். கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனைகள் தீரும். செய்யும் தொழில், வியாபாரம் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஆலயங்கள். ஒரு வீட்டில் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அங்கு குழந்தை என்ற அழுகை, சிரிப்பு போன்ற சத்தங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த வீடு முற்றிலும் வெறிச்சூடியதாகவே இருக்கும். நாம் எவ்வளவு கவலைகள் நிறைந்து மனதுடன் வீட்டுக்குள் உள்ளே நுழைந்தாலும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தால் கவலைகள் பஞ்சாய் பறந்து ஓடிவிடும். அவ்வளவு அழகான அந்த குழந்தையின் முகம் தெரியும். நம் கடவுள் உருவத்தில் நம் குழந்தையை பார்க்கிறோம். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் என்பது அமைவது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இன்றளவும் உள்ளது. நவீன மருத்துவ உலகத்தில் பெரும் மாற்றங்கள் எவ்வளவுதான் ஏற்பட்டாலும் இதற்கான தீர்வு என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதற்கு ஆன்மீக தலங்கள் ஒரு நம்பிக்கை திருமண தம்பதிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நீங்கள் கடவுளை நம்புங்கள். கண்டிப்பாக அவர் வந்து அவர் உருவத்தில் உங்கள் குழந்தையாக பிறப்பார். புதிதாக திருமணம் ஆகிய பல வருடங்கள் கழிந்த பின்னரும் பலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. மருத்துவ ரீதியாகவும் அனைத்து பரிசோதனைகளும் செய்தாலும் அனைத்தும் இயல்பாகவே இருக்கும். அதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த குறைபாடும் இருக்காது. ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்படாது. சிலர் கருத்தறுப்பார்கள். ஆனால் 3வது 4வது மாதங்களில் கரு முற்றிலும் கலைந்துவிடும். இதனால் கடும் மன உளைச்சல் ஏற்பட்டு தம்பதிகளுக்கு இடையே பெரும் எரிச்சல் ஏற்படும். இது பெரும் ஒரு குடும்ப பிரச்சனையாகவே மாறிவிடும். ஒரு குடும்பத்தில் குழந்தை என்பது எதிர்கால சந்ததி இல்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை நரகமாகிவிடும். ஏனெனில் அதனால் அடுத்த வாரிசு இந்த குழந்தைதான். அவ்வாறு இல்லை என்றால் அடுத்த சந்ததிகள் தொடர்ச்சி இல்லாமல் போய்விடும். நாட்டில் பல பேருக்கு இந்த நிலைமை இன்றளவும் ஒரு பெரும் கடும் மன உளைச்சலாகவே மனதில் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நடக்க காரணம் என்ன? சிறு மருத்துவ குறைபாடு கூட அவர்களுக்கு இருக்காது. பின்பு குழந்தை பாக்கியம் ஏற்பட தாமதம் என்ன? கருக்கழிய காரணம் என்ன? இது போன்ற ஒரு சிக்கல்கள் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் புத்திர தோஷம் என்று பெயர். சரி, புத்திர தோஷம் என்றால் என்ன? லக்னம் அல்லது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சாயா கிரகங்களான ராகு அல்லது கேது இருந்து அந்த இடத்திற்கு அதிபதி நீசம் அடைந்து இருந்தாலோ தீய கிரகணங்கள் பார்க்கப்பட்டாலோ ஏற்படுவது
புத்திர தோஷமாகும். இந்த குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் திருவெண்காடு, சுவேதாரணேஸ்வரர் கோயில் ஆகியவை உள்ளன. முதலில் திருவெண்காடு தலத்தை பற்றி பார்ப்போம். நாம் அனைவரும் பாவ புண்ணியங்களை தீர்க்க காசி என்ற ஒரு தீர்த்த நதிக்கரையில் நீராடுவோம். எவ்வாறு பல்வேறு காலங்காலமாய் சொல்லி வரும் ஒரு நிகழ்வு பார்த்து கொண்டிருப்போம். அதுபோல ஒரு காசிக்கு சமமாக நிகழும் ஆறு தலங்களுள் திருவெண்காடு ஒன்று. சக்தி பீடங்களுள் 108 ஆகும். தலமும் ஒன்று. இருக்கும் 9 நவகிரகங்களில் புதன் வழிபட தலமும் இதுவே திருவெண்காடு ஆகும். இத்திருத்தலத்தில் புதனுக்கு தனியாகவே ஒரு சன்னதி ஒன்று உள்ளது. சிவபெருமானின் 64 மூர்த்தி பேதங்களில் ஒன்றாகிய ஸ்ரீ அகோர மூர்த்தியை தலத்தில் மட்டுமே காணலாம். இத்திருக்கோயிலில் சுவேதாரணீஸ்வரர், ஸ்ரீ நடராஜர், அகோரமூர்த்தி என 3 சிவ மூர்த்திகள் அமைந்துள்ளன. இத்தலத்தில் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் போன்ற 3 தீர்த்தங்கள் உள்ளன. இந்த தீர்த்தங்கள் 3 முக்கியமானவை ஆகும். திருவெண்காடு திருத்தலத்தில் சிவபெருமான் உமைதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவெண்காட்டில் எழுந்தருளி இருக்கிறார். அப்போது ஆனந்தத்தினால் அவருடைய 3 கண்களில் இருந்து 3 கண்ணீர் துளிகள் கீழே சிந்தின. அந்த 3 துளிகளும் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என 3 குளங்களாக மாறியது என தலப்புராணம் கூறுகிறது. திருவெண்காடு சுவேதாரணீஸ்வரர் திருத்தலம் செல்லும் வழி மற்றும் தூரங்கள். இத்திருத்தலங்கள் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மாசி மாதம் இந்திர விழா 10 நாட்கள் நடைபெறும். 5வது நாளில் விழாவின் அகோரமூர்த்தி அசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். கார்த்திகை மாதம் 10,008 சங்காபிஷேகமும் வருடத்தில் நடராஜருக்கு 6 அபிஷேகமும் நடைபெறும். இங்குள்ள ருத்ரபாவத்தில் பூஜை செய்தால் 21 தலைமுறைகள் செய்த பாவம் நீங்குவதாக கூறப்படுகிறது. சௌபாக்கிய துர்க்கை, ஸ்வேதாம்மா காளி, ஸ்வேதாரண்ய பெருமாள், அகோர சனி தன்னதி உள்ளது. மொத்தத்தில் இங்கு 28 பிள்ளையார்கள் இங்கு உள்ளனர். நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, 4 மணி முதல் 9 மணி வரை. பரிகார முறை. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முதலில் அக்னி தீரத்தில் குளித்துவிட்டு வர வேண்டும். ஆண்கள் வேட்டியுடனும் பெண்கள் புடவையுடன் கட்டிக்கொண்டு அக்னி தீர்த்த குளிக்கரையில் உள்ள மெய் கண்டார் சிலையை வணங்கியபடி குழந்தை வேண்டும் என்ற ஒரே சிந்தனையுடன் இறைவனை நினைத்து குளத்தில் கிழக்கு முகமாக பார்த்து மூழ்க வேண்டும். அப்போது 1 மடக்கு தண்ணீரை குடிக்க வேண்டும். குளிக்கும் முன்பே பெண்கள் முகத்தில் மஞ்சள் தடவி கொள்ள வேண்டும். பின்னர் குளத்தில் எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பூக்களை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் சூரிய தீர்த்தத்தில் நீராட வேண்டும். தொடர்ந்து சந்திர தீர்த்தத்திற்கு சுற்றி செல்ல வேண்டும். குறுக்காக செல்லக்கூடாது. குளித்து முடித்தவுடன் ஈரமான வேட்டி புடவையை எங்கேயும் விடக்கூடாது. காரணம், அங்கே விடக்கூடாது. அதை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். புது ஆடைகள் அணிந்து கொண்டு முதலில் பெரிய வாரணர், விநாயகர், சுதாகரேஸ்வரர், அகோரமூர்த்தி, பிள்ளையார், பிள்ளை இடுக்கி அம்மன், புதன் சன்னதிகளில் தங்கள் பெயர்களுக்கு பிள்ளை இடுக்கி அம்மனுக்கும் அபிஷேகம் செய்யலாம். இவ்வாறு இதன் வழிமுறைகளை அனைத்தையும் பின்பற்றி பரிகார முறைகள் போன்றவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் இச்சன்னதிக்கு சென்று குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய முக்கிய தலங்களுள் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நம் காணொளியில் பார்க்க விரும்புவது திருமண தடை நீக்கும் கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். திருமணம் என்பது இரு மனங்கள் இணையும் ஒரு அழகான தருணம். ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்குமே சரியான வயதில் திருமணம் நடக்கின்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியே. பல பேருக்கு வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றன. இவர்களின் மனம் தவிக்கும் நிலை மற்றவர்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. சாதாரண ஒரு மனிதனின் திருமண வாழ்க்கையின் மூலம் தனிப்பட்ட மற்றும் சமுதாயத்தில் ஒரு பெரும் பங்கு எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். ஆனால் அந்த திருமணம் நடக்காமல் போய் அவர்களின் பாதை ஒரு பெரும் சோக நினைவுகளை ஏற்படுத்தும் ஒரு வடுவாய் மாறி இன்றளவும் நின்று கொண்டே இருக்கின்றது. பல இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இதற்கு காரணம் திருமண தடை. கடவுள் மனது வைத்தால் நம் அனைவருக்குமே சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அவர் பார்வை எப்போதும் நம் மீது விழும் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை வேண்டுமென்றால் அதற்கு நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் என்ற நிலையின் மூலமே நன்மை கிடைக்கும். ஆன்மீக தலங்களில் பல்வேறு தலங்கள் உள்ளன. அவ்வாறு திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் பல புண்ணிய தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அங்கு சென்று இருக்கும் மூலவரை வழிபட்டு அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொண்டால் நம் வாழ்க்கையில் நிச்சயம் உறுதியாக திருமணம் நடைபெறும். கடவுள் மீது அன்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக இறைவன் நம்மை கைவிட மாட்டார். ஏனெனில் நம் பெற்றோர்கள் நம் மீது அளவு கடந்த அன்பினை ஒன்றினை வைத்து கொண்டிருப்பார்கள். அவர் எப்போதும் நம்மை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். எப்போதும் தன் மகன் மகள்களுக்கு திருமணமாகும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல பாதைக்கு ஒரு வளமான வாழ்க்கைக்கு எப்போது அமையும் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் ஆண்களும் பெண்களுக்கும் சரி, திருமண வயதை கடந்து திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக சொல்வது என்னவென்றால், தயவு செய்து எந்த நிலையிலும் மனம் விரக்தி கொள்ளாதீர்கள். மனம் உறுதியுடன் காத்திருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக உங்கள் இறைவன் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து தருவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உறுதியுடன் காத்திருங்கள். நம்மை தண்டிப்பது கடவுளின் வேலை அல்ல. நம் மீது அன்பு கொள்வதே கடவுளின் வேலை. திருமணம் ஆகவில்லை என்றால் விரக்தியில் பல்வேறு ஆண்களும் பெண்களும் தினசரி வாழ்க்கையை கடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த காணொளியை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள காணொளியாக இது அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்று அதற்குரிய பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த முறையாக இறை வழிபாடு செய்து நம் ஜாதகம் போன்றவற்றை நம் குலதெய்வத்தின் மடியில் வைத்து பூஜை செய்து மனதார வணங்க வேண்டும். நாம் தனியாக செல்லாமல் குடும்பத்துடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து மனதார நமக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு நாள் நடந்தவற்றை மறந்து விடுங்கள். இனிமேல் நடப்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக ஒரு அழகான திருமண வாழ்க்கை அமையும். அவ்வாறு நம் இன்றைய காணொளியில் பார்க்க விரும்பும் ஆன்மீக அந்த புண்ணிய தலமானது, அந்த கோயிலின் பெயர் திருமணஞ்சேரி. அங்கு இருக்கும் மூலவராக உத்வாக சுவாமி நாதர் இருக்கிறார். இது மயிலாடுதுறை தாலுகா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலமானது நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலம் நகரின் வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பரமேஸ்வரனும் உமாதேவியும் பூலோக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட தலம் என்பதால் இது பூலோக கல்யாண வீடு என்றும் சிறப்பு பெற்றுள்ளது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போற்றி புகழ்ந்து பாடிய புண்ணிய தலம் இது. இந்த கோயில் நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. திருமணம் தோஷம் பற்றி சில தகவல்கள். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் களத்திர ஸ்தானமாகும். அதாவது கணவன் மனைவியை பற்றி பேசும் இடம். பெண் ஜாதகத்தை பார்த்து 7ஆம் இடத்தில் இப்படிப்பட்ட கணவர் அமைவார் என்பதையும் 8ஆம் இடத்தில் மாங்கல்ய பலத்தையும் கூறிவிடலாம். ஆண் பெண் ஜாதகத்தில் 7ஆம் 8வது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது கிரகம் நீசம் அடைந்து காணப்பட்டாலோ, 7ஆம் இடத்தை நீசம் பெற்ற கிரகம் பார்த்தாலோ, 7ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் தீய சக்திகள் இருந்தாலோ இவர்களுக்கு திருமணம் ஆவதில் தாமதம் ஏற்படும். அதே மாதிரி கால சர்ப தோஷம், செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமண தடை நிலும்.
இன்னொரு களத்திர தோஷம் திருமண தடையை ஏற்படுத்தும். திருமணத்திற்கு பின்னால் சிறு விஷயங்களில் கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதற்காக யாரும் கலங்க வேண்டியது இல்லை. ஒவ்வொரு தோஷத்துக்கும் நிவர்த்தி தரும் ஆலயங்கள் இருக்கின்றன. அங்கு சென்று பரிகாரம் செய்து கொண்டால் இறையருளால் திருமண வர வைக்கும் பெறும் என்பதை நம்பிக்கை. திருமண தோஷம் போக்கும் தலமாக திருமணஞ்சேரி கோயில் உள்ளது. திருமணமாக வேண்டி வருபவர்களுக்கு இக்கோயில் உள்ள சப்தகிரி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பிறகு மூலவராக உள்ள கல்யாண சுந்தரனாரை தரிசிக்க வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்து அங்குள்ள தீபம் வைக்கப்படும் மேடையில் 5 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அங்கு திருமண மேடையில் வைக்கப்படும் எலுமிச்சம்பழத்தை உப்பு சர்க்கரை சேர்க்காமல் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். பிரசாதமாக வழங்கப்படும் மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிற்கு சென்றதும் அதனை ஒரு முறை போட்டுக்கொண்டு இறைவனை மனதார வணங்க வேண்டும். பிறகு கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதம் விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும். பின்னர் திருமணமான உடனே கணவன் மனைவி இருவரும் மீண்டும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கோயில் திருமண தடையை நீக்கி வல்லது. இந்த புனித தலத்தில் பூஜை செய்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும். இங்கு வருபவர்களுக்கு திருமணம் தடை நீங்க கோயில் சார்பாக பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவரவர் பெயர் பிறந்த நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இதில் பங்கேற்க விரும்ப அவர்கள் கோயில் அர்ச்சனை தட்டுக்கள் வாங்கி செல்ல வேண்டும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பிரார்த்தனை குழுவாக நடத்தப்படும். அப்போது சாமிக்கு அலங்கரிக்கப்பட்ட மாலை தரப்படும். அர்ச்சனை பிரதாசம் வழங்கப்படும். நாம் கூறியுள்ள அனைத்தும் பரிகாரங்களும் மேற்கொண்டால் விரைவில் திருமணம் காரியம் கைகூடும். நிறைய பேரை தலங்களுக்கு சென்று வந்து திருமண காரியங்கள் கைகூடிய நல்ல நிலை ஏற்படுகிறது. எனவே திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் புண்ணிய தலத்திற்கு சென்று இதில் குறிப்பிட்டுள்ள பூஜை முறைகள் பரிகார முறைகள் போன்றவற்றை மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற திருமண தடையை நீக்கி திருமணம் நடைபெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம்.